ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல யம்மியான பேக்கரி ஸ்டைல்ல ஒரு பாதுஷா ரெசிபி தான் பார்க்க போறோம். பாதுஷா ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு, எந்த கப்ல சர்க்கரை அளந்தீங்களோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரெசிபிக்கு பாகு ரொம்ப திக்கான கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டான கம்பி பதத்துல அந்த பிசுபிசுப்பு தன்மையோட இருந்தா மட்டும் போதும். ஒரு 5 நிமிஷத்துலயே அந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்ப பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைட்டான ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிருச்சு. கடைசியா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து இதை இறக்கிடுங்க. பாதுஷாக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்ல சர்க்கரை அளந்தனோ அதே கப்லயே 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டா ஒரு 150 கிராம் வரும். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த கப்ல மைதா அளந்தீங்களோ அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா திக்கான ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கணும். தண்ணியே எடுத்த உடனே அதிகமாக சேர்த்துறாதீங்க. நான் இன்னைக்கு 1 கப் எடுத்திருக்கிற மைதா மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1/4 கப் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற 1/4 கப் நான் சேர்த்துக்கிட்டேன். அதனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ சர்க்கரை, பேக்கிங் சோடா எல்லாமே இந்த வெண்ணெயிலேயே நல்லா கரைஞ்சி வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா திக்கான சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் மாவு பிசையும் போது இந்த மாதிரி சென்டர்ல இருந்து அப்படியே ரவுண்டாக கிளறி விட்ட மாதிரி பிசைய ஆரம்பிங்க. அப்போதான் மாவு கட்டிப்படாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலந்து வரும். இப்போ பாருங்க, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவும் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். அதனால ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாவை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறுனா போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் இதை குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் சின்ன சின்னதாவோ இல்லை பெருசாவோ உருண்டை பிடிச்சிக்கோங்க. நாம் இன்னைக்கு சேர்த்துருக்கிற 150 கிராம் மைதா மாவுக்கு மீடியம் சைஸில் 10 பாதுஷா வரைக்கும் கிடைக்கும். ரொம்பவும் பெருசாக இருக்காது பேக்கரி ஸ்டைலில், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக கிடைக்கும். இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு உங்களோட கட்டை விரலை வச்சு நடுவில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாதுஷாவோட ஷேப்புக்கு வந்துடும். எண்ணெய் ரொம்ப கொதிக்க இல்லாமல் ஓரளவுக்கு சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா பாதுஷா டக்குன்னு மேலே வெந்துடும், உள்ளே சரியாக வேகாது. மீடியம் ஹீட்டில் இருக்கிறப்ப ஒரே மாதிரி உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு பாதுஷாவாக இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எடுத்த உடனே இதை கிளற வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அதுவே மேலே லைட்டாக எலும்பி வரும். மேலே எலும்பி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை திருப்பி விடுங்க. இப்போ பாருங்க, நம்ம போட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லைட்டாக உங்களுக்கு மேலே எலும்பி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டால் கரெக்டாக இருக்கும். பாதுஷா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்குமே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு சைடு வேக வச்சதுக்கு அப்புறமா இதை இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து நல்லா கோல்டன் கலரில் ஃபுல் பாதுஷாவும் வரும். அந்த கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வேக வைக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துல இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் வந்தது. நான் சொன்ன கலர் இதுதான். இந்த கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் சரியாக வேகும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு செட்டில் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாதுஷா எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ஒரு பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒட்டுக்கா எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வேகிறதுக்கு இடம் இருக்காது. அதனால ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு 5 போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் இன்னொரு பேட்ச் போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பாதுஷாவை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, சுகர் சிரப், அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் மட்டும் திருப்பி விடுங்க. இது ரொம்ப அழுத்த தேவையில்லை. லைட்டாக ஒரு டைம் திருப்பி விட்டாலே போதும். கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் விட்டீங்க அப்படின்னா பாதுஷா சுகர் சிரப் எல்லாத்தையுமே உறிஞ்சி ரொம்ப ஜூஸியாக நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், இது அப்படியே நான் ஒரு 1/2 ஹவர் வரைக்கும் விட்டுட்டேன். உங்களுக்கு 1/2 ஹவருக்கு அப்புறமா நான் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்க, பாதுஷா பார்க்கறதுக்கே நல்ல மினுமினுப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கு. நல்லா சிரப்பில் ஊறி வரப்பதான் இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல வரும். அதே மாதிரி பாதுஷாவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போதான் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ல பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். பாருங்க, நான் ஒரு பாதுஷாவை இந்த மாதிரி நான் புட்டு காமிக்கிறேன். உள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு நல்ல லேயராக இருக்கும். இதுதான் பர்ஃபெக்டான பாதுஷா. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.